முன்னாடி என்ன சொன்னாங்க, ஓட்டு மிஷினில் நீங்கள் எதா முத்தினாலும் பிஜேபிக்கு போகுதுனாங்க. அதில் வந்து முதல்ல ஒரு கனெக்டிவிட்டியே கிடையாது. பீகார் தேர்தலுடைய வெற்றிங்கிறது இவங்க எதிர்பார்க்காத வெற்றி. அது வந்து பிஜேபியே எதிர்பார்க்காத வெற்றின்னு தான் நம்ம சொல்லணும். காங்கிரஸுக்கும் தேஜஸ்விக்கும் ஆதரவாக இருப்பாங்கன்னு அவங்களுடைய வாக்கு தான் பறிவு இருக்குன்றாங்க. இப்படி பார்த்தா போன முறை எலெக்ஷனில் வந்து பிஜேபி ஆதரவாளர்கள் சொல்லக்கூடிய வாக்கள் எங்கள் ஊர் பகுதியிலே, மயிலாடுதுறை பகுதியிலேயே கிட்டத்தட்ட ஒரு தெருவிலேயே போச்சு. அப்போ மொத்தத்துக்கு எலெக்ஷன் கமிஷன் தவறாக நடக்குதுன்னு புரியுதா? நமக்கே அந்த ஃபார்மை பார்த்தா தலை சுத்துதுன்னா நீங்கள் பீகாரில் இருக்கிற மக்கள் இதை எப்படி ஃபுல் பண்ணி சரியாக பண்ணி அவங்க ஓட்டு போட்டிருப்பாங்க? இப்போ தமிழ்நாட்டில் தேர்தல் வரப்போதுன்னு தெரியும். மே மாதம் தேர்தல் நமக்கு தெரியும். ஆமாம், நீங்கள் பிப்ரவரி மாதம் ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணால் அதை தேர்தல் ஆணையம் தடுக்காம வேடிக்கை பார்த்து நாளைக்கு திமுக வந்து பிப்ரவரி மாதத்தில் ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதே மாதிரி ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணி 10,000 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிஜேபியும் அதிமுகவும் சும்மா இருக்குமா? விஜய் வந்துருவாரு நினைச்சீங்க, கடைசியில் விஜய் இவ்வளவு ஆதரிச்சு கடைசியில் சொல்றோம். விஜய் வந்து பிஜேபிக்கு ஏடிஎம்கேக்கு எதிரான போட்டியாளரே இல்ல, திமுக எதிரான போட்டியாளர் தான். வணக்கம், இது பிரியோ நியூஸின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக அகில பாரத மக்கள் கட்சியினுடைய தலைவரும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தீவிர ஆதரவாளருமான பாபு பரமேஸ்வரன் அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம். வணக்கம். பீகார் தேர்தலினுடைய முடிவுகள் வெளிவந்து, பீகார் தேர்தலுக்கு முன்பாக அது எப்படி இருக்குன்னுலாம் பேசினோம். இப்போ பீகார் தேர்தல் வெளியில் வந்து அமைச்சரவை பதவியேற்ற நிலையிலும் கூட இன்னும் அந்த சர்ச்சை இன்னும் அடங்க மாட்டேங்குது. பீகார் தேர்தலை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா ஒரு வார்த்தையை அகில இந்தியாவில் பிரபலமாயிருச்சு, வாக்கு திருட்டு அப்படின்ற ஒரு வார்த்தை. அது நம்ம சொல்கிறதுக்கே ஒரு தவறான வார்த்தை இருந்தாலும் அது ஹிந்திலையும் சரி ஆங்கிலத்திலையும் சரி சோர்ன்ற அளவுக்கு ஒரு தப்பான ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அப்படி நேரடியாக குற்றம் சாட்டுற மாதிரி இருக்குது இந்த வாக்கு திருட்டு அப்படிங்கிறது. வாக்கு திருட்டுன்னு ஒன்று இருக்குது, எஸ்ஐஆர், இதில் பல இது கலந்துருக்குன்னு பீகார் தேர்தலில். பீகார் தேர்தலோட அடிப்படை வெற்றிக்கு காரணம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பொதுவாகவே வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மத்திய அரசு, அவங்க எங்கே வெற்றி பெற்றாலும் அது மக்களுடைய ஆதரவு மூலமாக பெறக்கூடிய வெற்றி தான். புதுசாக நீங்கள் வார்த்தைகளை கண்டுபிடிச்சு, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஓட் சோரிங்கிற மாதிரி இந்தி வார்த்தையாகட்டும், வாக்கு திருட்டுங்கிறது, அது எந்த பூசி மொழிக்கினாலுமே வெற்றி என்பது மக்களால் அளிக்கப்பட்ட ஒரு தீர்ப்பு. இவங்க எஸ்ஐஆர் பல காரணங்கள் சொன்னாங்க. முன்னாடி என்ன சொன்னாங்க, ஓட்டு மிஷினில் நீங்கள் எதா முத்தினாலும் பிஜேபிக்கு போகுதுனாங்க. அதில் வந்து முதல்ல ஒரு கனெக்டிவிட்டியே கிடையாது. அந்த டிவைஸுங்கிறது கனெக்டிவிட்டி இல்லாத. ரெண்டாவது, அதுக்கு நிறைய விளக்கங்கள் வந்து கொடுத்துருச்சு. இப்போ புதுசாக என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து வாக்காளர்களை நீக்கிறீங்க சேர்க்குறீங்கன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே மத்திய அரசு நேரடியாக செய்யக்கூடிய வேலை இல்லை. முதல்ல அதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். அந்தந்த மாநில அரசுகள்கிட்ட சொல்லி அந்தந்த மாநில அரசை சார்ந்த அதிகாரிகள் செய்ய வேண்டிய வேலை. அது எலெக்ஷன் கமிஷன் ஆகட்டும், அந்த எலெக்ஷன் கமிஷன் நியமிக்கக்கூடிய அந்த தேர்தல் பணியாளர்கள் செய்ய வேண்டியது. அதில் வந்து இன்வால்வ் ஆகிறது யார்? அந்த ஸ்டேட்டோடைய டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னொன்று, என்னுடைய வாக்கை ஒரு வீட்லேயும் வந்து உங்கள்கிட்ட டீட்டெயில் கேட்டு சேர்க்கிறதோ நீக்கிறதோ அப்படிங்கிறது வந்து தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதரும் வந்து அதுக்கு டிக்ளரேஷன் கொடுத்து தான் பண்ணுறாங்க. அதில் கேட்டிருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் நீங்கள் ஃபில் பண்ணணும். அப்போ நீங்கள் விட்டுட்டு ஃபில் பண்ணால் அவர் கையெழுத்து போட மாட்டார். ஏன்னா அவருடைய அக்செப்டன்ஸோடு தான் அந்த எஸ்ஐஆர் ஃபார்மில் நீங்கள் கையெழுத்து போடுறீங்க. அப்போ இந்த காலம் விட்டாச்சு அப்படிங்கிறது பண்ண முடியாது. இது எல்லாமே தேர்தலில் இவங்க ஒரு கணிப்பை நடத்தி இவங்களுக்கு சாதகமான ஊடகங்கள் மூலமாக இது வந்து தேஜஸ்வி யாதவ், காங்கிரஸ் இவங்கெல்லாம் தான் ஜெயிப்பாங்கன்னு வந்த ஒரு சூழ்நிலை மாறி கடைசியில் அவங்க எதிர்பார்த்ததை விட மிக குறைவான இடங்களே அவங்களுக்கு கிடைச்சதுன்னு ஒன்று என்ன காரணம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. முன்னாடி திமுகவுடைய தலைவர் முன்னாள் கலைஞர் சொல்லுவார் என்னென்னா, இது மக்கள் தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு சொல்லுவார். இப்போ இவங்களால் என்ன ஒன்றுன்னா, அடுத்த தேர்தல் வந்து தமிழ்நாட்டில் வரப்போது விரைவான டயத்தில் அப்படிங்கும்போது பீகார் தேர்தலுடைய வெற்றிங்கிறது இவங்க எதிர்பார்க்காத வெற்றி. அது வந்து பிஜேபியே எதிர்பார்க்காத வெற்றி தான் நம்ம சொல்லணும். ஒரு இமாலயம் வெற்றி அப்படிங்கிற மாதிரியான இது மாதிரி ஃபுல் ஸ்வீப் அது. ஆமாம், ஃபுல் ஸ்வீப். அதில் என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி தேர்தல் நடக்குது. தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் முதல்ல வேறு மாதிரி இருக்குது.
முன்னாள் தேஜஸ்வி ஜெயிச்சுவார்ன்ற மாதிரி வருது. அடுத்து வந்து ஒரு 130 கிட்டன்னு வருதுன்ற மாதிரி ஒரு கருத்து கணிப்பு வருது. எக்ஸிட் போல் வந்தோன்னு 140 185ன்னு வருது. இப்போ 210 வந்து நிற்குது. அப்போது அவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி இதில் பல காரணங்கள் சொல்கிறாங்க. இது இது மிஷின் பற்றி கோளாறுகள், பல்வேறு சிக்கல்கள் இருக்குது. இன்னொன்று எஸ்ஐஆரில் சிக்கல் இருக்குது. அப்படி எஸ்ஐஆரில் முக்கிய 65 லட்சம் பேர் இன்னும் அவங்க சொல்கிறாங்க. அது சரியான பதிலை இன்னும் எலெக்ஷன் கமிஷன் சொல்லலை. 65 லட்சம் பேர் அதுக்கு இவங்களும் ரெக்கார்டு கொடுக்கல. இது வரைக்கும் 65 லட்சம்னு சொல்கிறாங்களே தவிர இவங்க இப்போ காங்கிரஸ் சைட்லேருந்து ராகுல் காந்தி சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுக்கு எங்ககிட்ட டேட்டா பேஸ் இருக்குது, இவ்வளோ பேர் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னால் அதுக்கு நிறைய விளக்கங்கள் பிஜேபியை சார்ந்த அனைத்து தகவலும் கொடுத்துட்டாங்க. இவ்வளோ பேர் ஊர் வாரி போயிருக்கிறாங்க, இவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்க, இவ்வளோ பேர் நீக்கி வேறு இடத்துக்கு போயிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த கணக்குக்கு கொடுத்துட்டாங்க. ஊர் மாறி போயிருக்காங்கன்னு சொல்கிறீங்க, நீக்கினவங்க வந்தேரிகள்னு அமித்ஷா சொல்கிறாரு. இல்லை அதாவது நீங்கள் நீக்கிறது, அதாவது யார் யார் உங்களுக்கு காங்கிரஸுக்கும் தேஜஸ்விக்கும் ஆதரவாக இருப்பாங்கன்னு அவங்களுடைய வாக்கு தான் பறி போயிருக்குன்றாங்க. அல்ல, அப்படி பார்த்தா போன முறை எலெக்ஷனில் வந்து பிஜேபி ஆதரவாளர்கள் சொல்லக்கூடிய வாக்கள் எங்கள் ஊர் பகுதியிலேயே, மயிலாடுதுறை பகுதியிலேயே கிட்டத்தட்ட ஒரு தெருவிலேயே போச்சு. அப்போ மொத்தத்துக்கு எலெக்ஷன் கமிஷன் தவறாக நடக்குதுன்னு புரியுதா? எலெக்ஷன் கமிஷனோடைய எலெக்ஷன் கமிஷன் வந்து ரூல்ஸ் போடலாம், அதை வந்து அதிகாரிகள் மூலமாகவும் அவர் பணியாளர் மூலம் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது யார்? இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ரீசெண்டாக நடந்து இப்போ இந்த நம்ம ஊரில் எஸ்ஐஆரில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் என்னன்னா, எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபுல்லாக திமுகவுடைய ஆட்கள் கையில் கொடுத்து அவங்க போய் ஃபில் பண்ணுறாங்க. இல்லை அதுதான் அவங்க சொல்கிறாங்க. திமுக பிஎல்ஓ கூட பிஎல்ஓ B2 போகிறாங்க இல்லையா, கூட ஒரு திமுக காரங்க போகிறாங்க. அதாவது அவங்க எதிர்க்கிறாங்க. சட்ட ரீதியான ஒரு போராட்டம் நடக்குது, களத்துல ஒரு போராட்டம் நடக்குது, வெரிஃபை பண்றதுக்கு போறாங்க சொல்ல வரீங்க. திமுக மட்டும் போக வேண்டியது இல்லை இல்லையா? அப்ப அதிமுக போயிருக்கலாம் இல்லையா, பிஜேபி போகலாம், ஏன் போகல? அதாவது இது வந்து அரசு பணியாளர்கள் செய்ய வேண்டிய வேலை. இதுல இன்னொன்னு ஃபார்மே இவங்க கையில கொடுத்து விடுறாங்கன்னு குற்றச்சாட்டு வருது. அதிகாரிகள் தான் கொண்டு போகணும். எடப்பாடி பழனிசாமி இப்படி குற்றச்சாட்டு நிறைய வீடியோ ஆதாரங்களை இப்ப வெளியிட்டு இருக்காங்க. நீங்க ஒவ்வொரு ஊடகத்திலையும் பாத்தீங்கன்னா 50 ஃபார்ம் டெய்லி கொடுக்குறோம், இந்த 50 ஃபார்ம்ல இவங்களுக்கு சாதகமானவர்களை மட்டும்தான் ஃபில் பண்ணிட்டே வராங்க, சில வீடுகளுக்கு போகவே இல்லை. அப்போ என்ன ஆகும், டிஎம்கே ஆதரவாளர்களுக்கும் ஆளுங்கட்சியுடைய ஆதரவாளர்களுக்கும் மட்டும் சாதகமான இதை பண்ணும்போது இதே குற்றச்சாட்டை இவங்க மேலேயும் வைக்கலாமே நம்ம. அப்போ அகில இந்திய அளவில் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி குற்றச்சாட்டு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். தேர்தல் கமிஷனோட செயல்பாடுகள் சரியில்லை, இனிமேதான் தேர்தல் கமிஷன் பார்க்கணும்ல. இனிமேதான் தேர்தல் கமிஷன். நீங்க உங்களுக்கு எதிராக வந்ததுனால இப்ப நீங்க திமுக குற்றம் சாட்டுறீங்க, அவங்களுக்கு எதிராக வந்ததுனால இது வந்து குற்றச்சாட்டு கிடையாது சார். நடைமுறையில் நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து நீங்கள் தேர்தல் கமிஷன் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு வேலையை கொடுத்துருக்கோம், அந்த வேலை முடியுதான்னு பார்க்கும்போது இது ரிசல்ட் வர்றதுக்கு இன்னும் 1 மாதம் டைம் இருக்குது. இப்போ 4 ஆரம்பிச்சிருக்காங்க, அடுத்த டிசம்பர் 4 வரைக்கும் இது போகுது. பட் அந்த டைமும் பத்தாது. சில இடங்களில் வந்து வீடு பூட்டி இருக்குது, சில வெளியில் போயிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நாடு கேரளா மாதிரி முன்னேறிய மாநிலம் கிடையாது, கல்வி அறிவில் பீகார் நமக்கு தெரியும். ஆமாம், நமக்கே அந்த உண்மையில ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் சொன்ன மாதிரி நமக்கே அந்த ஃபார்மை பார்த்தா தலை சுத்துதுன்னா, நீங்க பீகார்ல இருக்கிற மக்கள் இதை எப்படி ஃபுல் பண்ணி சரியா பண்ணி அவங்க ஓட்டு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த வாக்கு வந்து வாங்கிருப்பாங்க. இதை வந்து இப்போ இன்னைக்கு இவ்வளவு ஒரு டிப்ளமேட்டிக்கா பண்ணணுன்ற அவசியம் என்னன்னு கேட்கறாங்க. இல்ல இவ்வளவு அவசரமா இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு டைம்லி வந்து எடுக்கிறதா இந்த எஸ்ஐஆர் ஒரு 10 வருடங்கள் அந்த மாதிரி பீரியாடிக்கல் வச்சிருக்காங்க. அப்புறம் வச்சிருக்கிறது தானே இது 2002 பீரியாடிக்கலா எடுத்திருக்கிறாங்க. இப்போ வந்து இதை சொன்னதில் என்ன ஆகி போச்சுன்னா, பீகார், தமிழ்நாடு இந்த மாதிரி சில இடங்களில் தேர்தல் வர்றதுக்கும் இதை மத்திய அரசு கொண்டு வர்றதுக்கும் ஒரு இன்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்போ இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இதை கண்டி தான் கொண்டு வரீங்கிறாங்க. இது அரசு வேலையாக செய்யக்கூடியது. அரசு அதாவது ஒரு கட்சி வேலை கிடையாது. இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது கட்சி வேலை கிடையாது. ரெண்டாவது, ஒரு இப்போ நிறைய போன எம்பி எலெக்ஷன் ஆகட்டும், அதுக்கு முன்னாடி உள்ளாட்சி தேர்தல்களில் இந்த மாதிரியான நிறைய குளறுபடிகள் நடந்திருக்கு. அதாவது பிஜேபி ஆதரவாளர்கள்னு தெரிஞ்சவங்க ஓட்டெல்லாம் நிறைய காணாமல் போயிருக்குது. சொந்த வீடு இருக்கவங்களுக்கு அந்த பகுதியிலேயே 70-80 வருடமாக இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு முன்னாடி தேர்தலில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் திடீர்னு இவங்க ஓட்டு எங்கே போச்சுன்னே தெரியல. இதுக்கு வந்து இந்த மாதிரி குளறுபடிகள் அதிகமாக இருக்குது. இப்போது 2002 வாக்காளர் அந்த வாக்கள் பட்டியலில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதுக்கப்புறம் 2019 இருக்கலாம், 20 இருக்கலாம், 21 இருக்கலாம். இப்போ அவங்க பூரா என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. இல்லை, இது வந்து மத்திய அரசோடைய கைட்லைன்ஸில் நடக்க வேண்டிய விஷயங்கள். இனி என்ன ஆகும்னா, இப்போ இந்த ஒரு சர்வே எடுத்ததுக்கு அப்புறம் தான் எக்ஸாக்டான விஷயம் தெரிய வரும். இப்போ யாருக்குமே இது தெரியாது இல்லையா? இந்த எஸ்ஐஆருங்கிறதே ரொம்ப பேருக்கு புதுமையான விஷயமா இருக்கு. ஆமாம், ஏன்னா இப்போ புதிய தலைமுறை வாக்காளர்களுக்கு தெரியாது. ஏன் போன தேர்தலில் வாக்களிச்சவங்களுக்கு கூட 4 வருடமா 5 வருடமா வாக்களிச்சவங்களுக்கு கூட இந்த எஸ்ஐஆருங்கிறது புதுசு தான். ஏன்னா அப்படி வந்து கிடையாது. ஆனால் இதே காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கும்போது இந்த எஸ்ஐஆர் வந்திருக்குது, அப்பவும் வாக்களிச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த குறையே சொல்லலை.
அப்போ 10 வருடங்கள் அவங்க ஆளும் போதும் இந்த எஸ்ஐஆருடைய ஒரு ஃபார்மேஷன் முன்னாடி இருந்திருக்குது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. டிஃபரன்ஸ் தான் இப்போ பிரச்சனையே. அப்போ நடந்த எஸ்ஐஆருக்கும் இப்போ நடந்த எஸ்ஐஆருக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. இல்லை, டிஃபரன்ஸ் இருக்குன்னு எதிர்க்கட்சிகள் தான் சொல்கிறாங்க. எதிர்க்கட்சி மக்கள் கிட்ட வந்து எந்த குழப்பமும் இல்லை, எனக்கு என் வாக்கு வேணும் அப்படிங்கும்போது அவங்க கேட்குற டீட்டெயில்ஸை நம்ம ஃபில்அப் பண்ணணும். இல்லாத டீட்டெயில்ஸுக்கு அனெக்சர் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நிறைய ஆவணங்கள் சேர்க்க சொல்லியிருக்கிறாங்க. இதில் மக்கள்கிட்ட வந்து இவங்க திமுக என்ன பண்ணுறாங்கன்னா, 2002 நீங்கள் ஓட்டு போட்டிங்களா, இல்லைன்னா உங்களுக்கு வாக்கு போயிடும். அதாவது இது எப்படி சிஏவை சொல்லி இது பண்ணாங்களோ, சிறுபான்மையினர் சொல்லி பயமுறுத்தினாங்களோ, அதே மாதிரியான ஒரு மக்களை குழப்பக்கூடிய அரசியல் தான் இவங்க பண்ணுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், மக்கள்கிட்ட உண்மையாகவே நீங்கள் ஏன் இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொன்னோம், எங்கேயா நடத்தினாங்களா? ஏன் இவங்கள்ட்ட இல்லையா லிஸ்ட்டு? நீங்கள் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நடத்தணும். நீங்கள் பீகாரில் அவங்க பண்ணதையே நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. அதுதான், நீங்கள் எதையுமே ஒத்துக்க மாட்டீங்க. மத்திய அரசு பண்ணக்கூடிய எதையுமே நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. ஒன்றும் இல்லை, விவசாயிகளுக்கு நேரடியாக பணம் போடணும் பேங்க்லன்னு சொன்னதே ஒத்துக்கலை. எங்கள் மூலமாக தான் எல்லா திட்டங்களையும் மத்திய அரசு கொடுக்கறத இருட்டடிப்பு செஞ்சு இவர்கள் பேரை பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ தேர்தல் நெருங்கும் போது ஏற்கனவே ஆன்டி இன்கம்பன்ஸ் இருக்குது திமுகவுக்கு. அப்போ இந்த தேர்தல்லையும் நமக்கு வந்து தோல்விங்கிறது பயம் அதிகமாகிவிட்டது. அப்புறம் மத்திய அரசோடைய திட்டங்கள் வந்து மக்களை நேரடியாக சென்றடையும் போது அதில் இருக்கக்கூடிய சாதகங்களை யாரும் சொல்கிறது இல்லை. உங்களுக்கு ஓட்டு போயிடும் இப்படியே தான் சொன்னாங்க. அந்த சிஏ வரும்போது என்ன சொன்னாங்க, இன்னைக்கு எந்த சிறுபான்மை பாதிக்கப்பட்டது? அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கு. அதாவது ஒரு ஓட்டு திருட்டு அப்படிங்கிறது தீவிரவாதத்தை விட அதிகமானதுன்னு சொல்றாங்க. இல்லை, இது ஓட்டு திருட்டுன்னு எந்த உறுதியான தகவலில் சொல்ல முடியும்? எந்த உறுதியான இப்போ என்னுடைய பர்சனல் இதை எடுத்துக்கிட்டால், நான் வந்து ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி வேற ஒரு ஊரில் இருந்திருப்பேன். இந்த ஊருக்கு நான் மாற்றலாய் வந்ததுக்கப்புறம் என்னுடைய ஆதார் கார்டு, என்னுடைய ரேஷன் கார்டு அனைத்துமே அரசாங்கத்தில் பதிவு பெற்று இங்கே இருக்குது. அதை நீங்கள் முறையாக கொடுத்தீங்கன்னா நீங்கள் பதிவு பண்ண மாட்டேன்னு வரக்கூடிய எலெக்ஷன் அதிகாரி சொல்ல முடியாது. ஸோ எந்த ஆவணங்கள் இருந்தாலும் அவங்க கேட்குற ஆவணங்களை கொடுக்க வேண்டியது மக்களுடைய கடமை. ஏன்னா என்னுடைய வாக்கு எனக்கு முக்கியம்னு நினைக்கும் போது இறந்து போனவர்கள்னு சொன்ன ஒரு 10 பேர் 7 பேரோ 8 பேரோ ராகுல் காந்தி கொண்டு வந்து காமிச்சாரு. எல்லாருமே தான் சார் காட்டுறாரு. அவர் சொல்கிறது எல்லாமே. நான் என்ன சொல்கிறேன், இதை பற்றி ஒரு வழக்கு தொடர்ந்து நேரடியாக நீங்கள் வந்து ஒரு போராட்டமே பண்ணலாமே, ஏன் அதை எடுக்க மாட்டேங்கிறீங்க? ராகுல் காந்தி சும்மா போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறார். ஏன்னா அவர் வந்து ஒரு நேஷ்னல் பார்ட்டியோடைய நேஷ்னல் லீடர், பாரம்பரியமிக்க ஒரு ஃபேமிலி. அவங்க வந்து வாயில் வந்ததை பேச முடியாது. ஒரு சாதாரண ஒரு தொண்டன் பேசுகிறதுக்கும் ஒரு பெரிய தலைவர் பேசுகிறதுக்கும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டுன்னு டிக்ளேர் பண்ணுறது அவர் வாயிலேருந்து அந்த மாதிரி வரக்கூடாது. சார், இது இந்த இடத்துல தவறு நடந்திருக்குது, இது இந்த மாதிரி இருக்குது, இதை வந்து நீங்கள் நீக்கித்தான் ஆகணும்னு சொல்லுங்கள். இல்லைன்னா இந்த எஸ்ஐஆரில் என்ன திருத்தம் கொண்டு வரணும்னு சொல்லுங்கள். அதையுமே நீங்கள் சொல்லலையே. எங்களுக்கு எதுவும் வேண்டாம், எஸ்ஐஆர் வேண்டாம், சிஏஏ வேண்டாம், இப்படி ஒவ்வொன்றையுமே நீங்கள் வந்து எதிர்ப்பு பண்ணிங்கன்னா நீங்கள் எதுக்கு எதிர்க்கிறீங்க? மக்களுக்கான நலனாக இருந்தால் நிச்சயமாக மக்கள்கிட்ட கொண்டு போங்க இந்த பிரச்சனையை. சார், இந்த ஃபார்ம் இருக்குதுல்ல, இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? திமுக இப்போ குறை சொல்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, இது வந்து தேர்தல் வரப்போகிற நேரத்தில் குறுகிய காலம். இன்னொன்று நவம்பர் டிசம்பர்ன்றது உங்களுக்கு மழைக்காலம். அவங்க இறங்கி வேலை பார்க்குறது கடினம். அவங்க சொல்கிற முக்கிய காரணங்கள் ஃபுல்லாக அதுதான் முக்கியமாக. இந்த நேரம் வந்து சரியான நேரம் கிடையாது. இல்லை, இப்போது இதே திமுக மேலே இடைத்தேர்தல் நடந்ததில் இவ்வளோ பேரை சேர்த்துருக்கீங்கன்னு ஒரு இஷ்யூ வந்திருக்கா இல்லையா? அப்போ அதை மட்டும் எப்படி நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க? எப்படி திடீர்னு ஒருத்தரை சேர்க்க முடியும்? அப்போ இந்த போலி வாக்காளர்கள், இவர்கள் சேர்த்த போலி வாக்காளர்கள் எல்லாம் நீக்கப்படுவாருங்கிற பயம் திமுகவுக்கு இருக்குது. அதன் அடிப்படையில் தான் இவங்க மொத்த இதையுமே இப்போ பீகார் வந்தோடனே பீகாரில் வெற்றி வந்துருச்சு, எதிர்பார்க்காத வெற்றி வந்தோடனே அந்த பயம் இவங்களுக்கு வந்தோடனே என்ன சொல்கிறாங்க, எஸ்ஐஆர் வந்தால் மக்களுக்கு பாதிப்புங்கிறாங்க. மக்கள் தான் அதை பற்றி கவலைப்படணும். மக்களுக்கு உண்டான அந்த ஆலோசனைகளை நீங்கள் சொல்லுங்கள். ஒரு ஆளுகின்ற அரசு என்ன பண்ணணும், ஐயா இந்த மாதிரி வருது, இதை எப்படி ஃபில் பண்ணணுங்கிறத இன்னும் நீங்கள் ஸ்க்ரூட்னி பண்ணுங்கிறேன். உங்களால் 1க்கு 2 பேராக கூட்டிகிட்டு போங்க. அந்த இடத்துல அந்த வாக்காளர் இருக்காரா, அவருடைய டீட்டெயில்ஸ் என்னங்கிறத வாங்கி ஃபில்அப் பண்ண வேண்டியது மாநில அரசுடைய கடமை. ஏன்னா அடுத்து வரக்கூடிய எலெக்ஷனில் உங்களுடைய கட்சி தான் பார்ட்டிசிபேட் பண்ண போது. இப்போ நீங்கள் ஆளுகின்ற கட்சியாக இருக்கீங்க, முழு பொறுப்பு உங்களுக்கு தான் இருக்குது. கண்டிப்பாக. இப்போ நீங்கள் சொல்கிறதுல இன்னொன்று, ஓட்டு திருட்டு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க இல்லையா, அதை விட ரொம்ப அதிகம் இந்த பீகார் தேர்தலில் ஓட்டை வாங்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் இவங்க மகளிருக்கான அந்த ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அது எல்லா மாநிலத்திலும் எல்லா கட்சியும் பண்ணுறாங்களே. அல்ல பண்ணுறாங்க, கரெக்டாக பண்ணுறாங்க. கரெக்டாக பண்ணி 2 லட்சம் ரூபாய்க்கு அந்த திட்டத்துக்கு வந்து முதல்ல 10,000 ரூபாய் அக்கௌண்ட்டில் 1.5 கோடி பேருக்கிட்ட அக்கௌண்ட்டில் லேடிஸ் போய் சேர்ந்துருச்சு. அதனால தான் இந்த தடவை லேடிஸ் ஓட்டு அதிகம், மகளிர் ஓட்டு பீகாரில் அதிகமானது காரணம் அந்த 10,000 ரூபா இல்லையா? இங்க நீங்க 1000 ரூபாய் கேட்குறேன். 1000 ரூபாய் கொடுக்கும் பொழுது நீங்க எதிர்த்த பிஜேபி, எதிர்த்த அதிமுக இப்போ 10,000 ரூபாய் ஒரு அக்கௌண்ட்ல உள்ள போடுறாங்கல்ல, போட்ட உடனே நாளைக்கு திமுக வந்து பிப்ரவரி மாசத்துல ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்றாங்க. இதே மாதிரி ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணி 10,000 ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிஜேபியும் அதிமுகவும் சும்மா இருக்குமா? இல்லை, இப்போ இதில் நீங்கள் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து அவர் இருக்கக்கூடிய ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, மது இல்லாத பீகாரை அவர் கொண்டு வந்தார்.
மதுவினால் வரக்கூடிய வருமானம் எனக்கு வேண்டான்னு சொல்லி நிதிஷ்குமார் பண்ணார். அதில் அவர் ஸ்டாண்டிங்கில் நிற்கிறாரு. ரெண்டாவது, பிஜேபிங்கிறது அவங்களுடைய அலையன்ஸ் பார்ட்டி தான். பிஜேபி வந்து அங்கே முன்னிலைப்படுத்தப்படல. பிஜேபிங்கிறது ஒரு அலையன்ஸ். இப்போ எப்படி நம்ம ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் மாதிரியோ இது எல்லாமே திட்டம் கொடுக்கறது வந்து இப்போ முன்னாள் முதல்வர் தான் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அது போக இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 1000 2000 இப்போ இவங்க பெருமையாக மார்த்தட்டிக்கிட்டாங்க. எங்கள் ஸ்கீமை பார்த்து தான் எல்லா ஸ்டேட்லேயுமே கொடுக்குறாங்கன்னு. அப்போ இதை கொடுக்கும்போது மட்டும் நீங்கள் ஏன் அப்போ குதிக்கிறீங்க? உங்களுடைய வெற்றி வாய்ப்பு பறிக்கப்படுங்க போது நேரம் இருக்கு இல்லையா? இந்த 1000 ரூபாய் ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணது வந்து திமுக ஆட்சிக்கு வந்து ஓராண்டு காலத்துக்குள்ள நடைமுறைகள் வந்ததுக்கு அப்புறம் தானே சார் நீங்க அனௌன்ஸ் பண்ணக்கூடாது. அதுல ஒரு சொல்றாங்க பாருங்க, இந்த அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் தேர்தல் கமிஷன் டேட் அனௌன்ஸ் பண்றாங்க. இல்ல அது நீங்களா சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. தேர்தல் கமிஷன்ங்கிறது தனி பாடி அப்படி நீங்க தான் சொல்றீங்க. இல்ல எல்லாருமே தனி பாடி இல்லன்றாங்க. டிஎன் சேஷன் தேர்தல் கமிஷனா இருக்கும்போது என்ன பாடுபடுத்தினாரு? அப்ப இருக்கும்போது தனி பாடியா இருந்தது. அப்புறம் தான் இல்ல சேஷன் இருக்கும்போது தனி பாடியா இருந்த அந்த அப்போ குறை சொன்னாங்களே சேஷனுக்கு அதிகாரம் அதிகமா இருக்குது, அது மாதிரி தேர்தல் கமிஷன் இங்க விஷயத்துல தலையிடுதுன்னு எவ்வளவு குற்றச்சாட்டுகள் அவர் மேல வந்துச்சு. பாதிக்கப்பட்டவங்க குற்றச்சாட்டு வச்சிருப்பாங்க. ஆனா இப்ப தனி பாடியான்றதான் சந்தேகமா இருக்குன்றாங்க. எப்பவுமே தனி பாடி தான். இல்ல இப்ப ஒரு சந்தேகம் காரணம் பிஜேபியும் தேர்தல் கமிஷனும் இணக்கமாக இருக்கின்ற. சரி, அவர் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள். நீங்க சொல்றதை நான் ஒத்துக்கிறேன். இத்தனை வருடங்கள் 10 வருடம் ஆண்ட காங்கிரஸ் இருக்கும்போது இதே தேர்தல் கமிஷன் இருந்துச்சு. அப்ப நீங்க எந்த குற்றச்சாட்டு சொல்லி அப்பவும் தேர்தல் நடந்துச்சு. அப்ப நீங்க ஜெயிச்சீங்களே. அப்படி பார்த்தா போன வாட்டி தேர்தல் கமிஷன் வந்து பிஜேபியோட ஆளா இருந்தா எப்படி டிஎம்கே ஆட்சிக்கு வந்துச்சு? நியாயமான கேள்வி. தேர்தல் கமிஷன் வந்து அதுதான் சொல்றாங்க. அதாவது பிஜேபி ஒரு சில மாநிலங்களில் செய்ய முடியாத ஒரு இடங்கள் அப்படின்னா தமிழ்நாடு. அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து பிஜேபி கண்ட்ரோல்ல இல்ல. அதாவது தமிழ்நாட்டை செய்ய முடியாதுன்றாங்க. ஏன் செய்ய முடியாது? இல்ல செஞ்ச வெளியில தெரிஞ்சுன்றாங்க. அதெல்லாம் அதாவது சார் இங்க ஒண்ணும் இல்ல. எனக்கு சாதகமா இருந்தா நான் ஒத்துப்பேன். 130 தொகுதியில பிஜேபி இங்க வந்து தனியாக ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், யாரா நம்புவாங்களா? இல்ல அது வந்து அதிமுக இல்லாம சொல்றேன் சார். இப்போ நேற்றைக்கு வரைக்கும் சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருந்த விஜய் நாளைக்கு நான் முதலமைச்சருங்கிறாரு, எனக்கு இவ்வளோ வாக்கு வங்கிகள் இருக்குங்கிறாரு. அதை ஒத்துக்கிறவங்க ஒரு நேஷனல் பார்ட்டி இங்கே ஜெயிக்கிறத மட்டும் நீங்கள் கேள்விக்குறி வைக்கிறீங்க. இங்கே வளரலையே சார். வளருது வரலங்கிற தேர்தலை சந்திச்சதுக்கு அப்புறம் தான். சட்டமன்ற போன வாட்டி சட்டமன்ற தேர்தலில் 4 எம்எல்ஏ வந்திருக்கிறாங்க. அது அதிமுக கூட்டணி வச்சு. அது எது நீங்க அதான் சொல்றேனே, தனியாக நின்னால் அவங்களுடைய பலம் வந்து என்னங்கிறது நமக்கு தெரியும். ஓட்டு வங்கி தெரியும். 2 தடவை 4 பேர் ஜெயிச்சிருக்காங்க சார். 2 தடவை, ஒரு தடவை வந்து அதிமுக கூட்டணி, அதற்கு முன்பாக திமுக பிஜேபியோட கூட்டணியில் இருந்திருக்குல்ல. அப்பவும் தேர்தல் கமிஷன் அப்ப இருந்தது. அது அதாவது இங்க கூட்டணியோட தான் ஜெயிச்சுங்கிறதுக்காக சொல்றேன். திமுகவுடைய வேலையே எப்படின்னா, வேற எதிர்கட்சி ஜெயிச்சிட்டாங்கன்னு சொன்னா இது வந்து வேற காரணம் சொல்லுவாங்க, ஒரு காரணம் தேடி எடுத்துக்குவாங்க. இப்ப பிஜேபி அரசு அங்க மத்தியில் ஆள்றதுனால இவங்க இன்னொரு கன்ஃபியூஷன் பண்ணிக்கிறாங்க. மத்திய அரசுங்கிறது வந்து மக்களுக்கான அரசு, பிஜேபிங்கிறது ஒரு நேஷனல் பார்ட்டி. அதிக வாக்கு வங்கி வாங்கி மத்திய அரசில் அவங்களுடைய பிரதிநிதிகள் போய் பிரதம மந்திரி மற்றவர்களாக இருக்கும்போது இவர்கள் மொத்தமாக குற்றம் சாட்டுவது பிஜேபியை நோக்கி. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, மத்திய அரசையும் சேர்த்துக்கிறாங்க. மத்திய அரசில் வந்து என்ன ஸ்கீம்ஸ் இருக்குதோ இவங்க போட்ட பில்ஸ் எல்லாத்தையும் பாஸ் பண்ணது எதையுமே நிப்பாட்ட முடியாது. அது தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, இந்திய அளவில் இருந்தாலும் சரி. தேர்தல் கமிஷனுங்கிறது அட்டானமஸ் பாடி தான். நீங்க என்ன சொல்லுவீங்க? தேர்தல் கமிஷனுடைய மொத்த கண்ட்ரோல்ல தான் இது இருக்குன்னு சொன்னா நீங்க ஜெயிச்சது எப்படி? ஏன் குற்றச்சாட்டுன்னா, அந்த எலெக்ஷன் கமிஷனர் நியமிக்கிறதுலயே குற்றச்சாட்டு. முன்பு இருந்த சட்டத்தை நீக்கி இப்போ யாராவது பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, இதுதானே 3 பேர் கொண்டது. இப்போ எப்படி இருக்கு? அமைச்சர் பிரதமர் யாரு கை காட்டுற ஒரு அமைச்சர் இருக்காரு அப்படிங்கும்போது எப்படி அவர் தேர்தல் கமிஷன் தலைமை? இதுவே உங்களுக்கு சந்தேகமா? நார்மலாவே சார் இந்த சென்ட்ரல் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் எப்படி ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறாங்கிற வழிமுறைகள் வந்து கொஞ்சம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேருக்கு வந்து அந்த ஆப்ஷனை போடுவாங்க. அவங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த அசைன்மெண்ட்டில் கரெக்டாக அவங்களுக்கே தெரியாது இந்த அசைன்மெண்ட் எதுக்காக கொடுக்கப்படுதுன்னு. ஏன்னா எங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸோட நேரடி தொடர்பு இருக்கிறனால நாங்கள் சொல்கிறோம். பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்கன்னே தமிழ்நாட்டில் தெரியாது. 600 பேர்கிட்ட வேலை பார்ப்பாங்க. அப்போ அந்த இடத்துல இப்போது நீங்கள் இருக்கீங்கன்னு சொன்னால் உங்களை ஒரு போஸ்டிங்கு கொண்டு வரணும்னா உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்து அந்த அசைன்மெண்ட்டை நீங்கள் இண்டிவிஜுவலாக எப்படி செய்கிறீங்க, எந்த விதமான தலையீடோ இடையூறோ இல்லாமல் நீங்கள் எப்படி அதை முடிக்கிறீங்க, உங்களுடைய தனித்திறமை இல்லைன்னு பார்த்து அதில் ஒருத்தரை தான் கொண்டு வர்றாங்க. இவங்க சொல்கிற மாதிரி ரிசர்வ் பேங்க் கவர்னர்னா இவங்க தான் நியமிக்கிறாங்க. பட் நியமிக்கக்கூடியது பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் தான். பட் அதுக்கு முன்னாடி நிறைய கிரைட்டீரியாக்கள் இருக்குது. 3 பேர் அதிகாரம் தான் இப்போ கேள்விக்குறி. இல்லை, அது வந்து பிரைம் மினிஸ்டர் தலைவர், பிரதமர் சிபாரிசு செய்யும் ஒரு அமைச்சர் அப்படின்னா அதுல மெஜாரிட்டி யார் வருது?
இல்ல, அது பிரைம் மினிஸ்டர் தானே, இது நாளைக்கு இது வந்து காங்கிரஸாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தானே இல்ல யாராக இருந்தாலும் சரி அந்த தவறு, implementation. அதுதான் சொல்றேன். இல்ல அது தவறுன்னு சொன்னா அப்ப அதை சொல்லணுமே. எங்களுக்கு வேண்டாம் இந்த அதிகாரம்னு சொல்ல மாட்டாங்க. நாளைக்கு காங்கிரஸ் ஜெயிச்சு ஆட்சிக்கு வரும்போது இல்ல அந்த இது வேண்டாம் நாங்க திரும்பி மாத்துறோம்னு இவங்க சொல்ல மாட்டாங்க. நீட்டு கதை தான், நீட்டை கொண்டு வந்தது இவங்க தான், ஆனா நீட்டை எடுத்து போராடுறது இவங்க தான். இவங்க வந்து ரிட்டர்வேஷன் போடுகிறார்கள். நீங்க சொல்றது நீட் கொண்டு வந்தது இவங்க தான், ஜிஎஸ்டி கொண்டு வந்தது இவங்க தான். எல்லாமே ஆரம்ப புள்ளி. ஆனால் அவன் ஓட் மிஷின் கொண்டு வந்தது காங்கிரஸ். ஆமா, காங்கிரஸ் தான், அதெல்லாம் தெரியும். மிஷின் கொண்டு வந்தது காங்கிரஸ். இவங்க ஜெயிச்சாங்கன்னா அப்போ ஓகே, 2006 தேர்தலையே இதுல கண்டிப்பா வந்துருச்சு. அதை பத்தி ஆனா அவங்க சொல்றது என்னன்னா, நாங்க கொண்டு வந்த நோக்கம் வேற, அதை பிஜேபி இப்ப செய்யற நோக்கம் வேற, அப்படின்னு தான் டிஃபரன்ஸ். அது வந்து நோக்கம் வந்து நீங்க வந்து உங்களுடைய பார்வை வேறையா இருக்குது. உங்களுக்கு சாதகமா இருந்தா அதை ஒத்துக்கிறீங்க, சாதகம் இல்லை. இப்போ ஒன்றும் இல்லை, துணை ஆளுநர் அந்த வேந்தர் பதவி நியமனத்துக்கு இவங்க கவர்னர்கிட்ட கொடுத்தாங்க, அப்புறம் கோர்ட்டுக்கு போய் வாங்கினா அதை வந்து வெற்றியாக கொண்டாடினாங்க. அதே இது மாற்றி அவர் பண்ணாருன்னொன்னே இல்லை இது வந்து சரியில்லை அப்படிங்கிறாங்க. இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் யாரையும் நம்ப மாட்டேங்கிறாங்க, நான் சுப்ரீம் கோர்ட்டில் போய் தான் எல்லா கேஸுக்கும் ஜெயிச்சுட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. இது வந்து திமுகவுடைய திட்டமிட்ட ஒரு பொய்யான செய்திகளை இவங்க மத்திய அரசுக்கு எதிராக பரப்புறாங்க. நீங்கள் இந்த முக்கியமான கருத்தை விட்டு நம்ம பாயிண்ட் மாறுறோம். அந்த 10,000 ரூபாய் அங்க போட்டு அது ஸ்கீம், அது இல்ல அதுதான் ஸ்கீம். அந்த காலகட்டம் இருக்குல்ல, இப்ப எதிர்க்கட்சியில் அவங்க வந்து எந்த ஸ்கீமுமே கொடுக்கலையா? எதிர்க்கட்சி சொல்றேன், எதிர்க்கட்சிகள் கொடுக்க, இங்கேயே சொல்றேன், திமுகவே சொல்றேன், 1000 ரூபாய் கொடுத்தது கட்சி இது தேர்தல் முடிந்த ஒரு ஆண்டுக்குள்ள. ஆமா, இப்ப தேர்தல் வரும்போது சொல்லல, நீங்க தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாலனா இவங்க அனௌன்ஸ் பண்றாங்க, ஒரு 10வது நாள் தேர்தலில் அறிவிக்கிறாங்க. கட்சியுமே தங்களுடைய வெற்றி வாய்ப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு ஸ்கீம்ஸ் கொடுப்பாங்க மக்களுக்கு. ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது 2 வீலர் கொடுத்தாங்க, தங்கத்துக்கு தாலி எல்லாமே கொடுத்தாங்க. அந்த திட்டம் அவங்களுக்கு அப்பதான் தோணி இருக்கு சொல்றாங்க. அதையும் நீங்க வந்து தேர்தல் தெரியாது சார், தேர்தல் ஏற்கனவே டிக்ளேர் பண்ணது தானே, தேதி தான் அறிவிக்கல. பீகார் தான் தேர்தல் வரப்போது, இப்ப தமிழ்நாட்டில் தேர்தல் வரப்போதுன்னு தெரியும், மே மாசம் தேர்தல் நமக்கு தெரியும். ஆமா, நீங்க பிப்ரவரி மாசம் ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணா அதை தேர்தல் ஆணையம் தடுக்காம வேடிக்கை பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன பண்றது? தேர்தல் ஆணையத்துக்கு என்ன பவர்ஸ் இருக்குது? தேர்தல் தேதி அறிவிச்ச பிறகுதான் நீங்க எதையும் பண்ணக்கூடாது, எதையும் பண்ணக்கூடாது. அப்ப பிஜேபி சொல்லி டிலே பண்ணி தேர்தல் அறிவிக்கிறாங்கன்னு சொல்றீங்க. பிஜேபியும் தேர்தல் ஆணையமும் பேசி வைத்து இந்த ஸ்கீம் அனௌன்ஸ் பண்றோம், அனௌன்ஸ் பண்ணதுக்கு 10 நாள் கழிச்சு நீங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தான் குற்றச்சாட்டு சொல்றாங்க. குற்றச்சாட்டு அவங்க சொல்றத வைக்கலாம், ஆனால் வெற்றி தான். ஒரு ஓட்டுல ஜெயிச்சாலும் வெற்றி. இப்ப நீங்க அதிலேயே சதவீத கணக்கு பேச முடியாது. இதுல அதிக சதவீதம் இல்ல, இன்னும் 80 தொகுதியில 22 ஓட்டுல இருந்து ஜெயிச்சவங்க இருக்கிறாங்க. அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது, அதெல்லாம் மறுக்க முடியாது. அப்ப இவங்க சதவீத கணக்கு கிடையாதுல. அப்படி பார்த்தா அந்த 10,000 ரூபாய் வந்து ஏன் அந்த இடத்துல 22 ஓட்டுல குறைஞ்சுது? அப்போ நிறைய குறைஞ்சிருக்கணும் இல்லையா? இந்த கேள்வி திரும்பி வருதுன்னே வச்சுங்க. 10,000 ரூபாய் கொடுத்ததுனால தான் அவர் நிதிஷ்குமார் ஜெயிச்சாரு, பிஜேபி கூட்டணி ஜெயிச்சதுன்னா 80 தொகுதியில், கொஞ்ச நெஞ்ச தொகுதியில், கிட்டத்தட்ட 80 தொகுதியில் தேஜஸ்வி யாதவோடைய கூட்டணி வந்து 22 ஓட்டுலேருந்து 50 ஓட்டு 100 ஓட்டு டிஃபரெண்ட். அது எப்படி அப்போ எதில் எடுத்துக்குவீங்க நீங்கள்? அப்ப அவ்வளவு எதிராக மக்கள் இருந்தாங்கன்ற இவ்வளவு ஸ்கீம்ஸ் கொடுத்தும் மக்கள் எதிராக இருந்திருக்காங்க. மக்கள் எதிர் இல்லை, மக்களுடைய, அதாவது இந்த 10,000 ரூபாய்னால ஓட்டு போடலன்னு சொல்கிறேன். இந்த 10,000 ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தா இந்த டிஃபரன்ஸ் அதிகமா இருக்கணுமா இல்லையா? பெண் வாக்காளர்கள் அதிகத்துக்கு காரணம் இதுதான் இல்லையா? நல்ல விஷயம், நிச்சயமா நல்ல விஷயம். நிச்சயமா வந்து இப்ப டிஎம்கே வந்ததுக்கு அந்த 1000 ரூபாய் ஸ்கீம் தான் முக்கியம், இலவச மகளிர் பயணம் தான் சொன்னாங்க. இதைத்தானே இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க கொடுத்த வாக்குறுதி எதையும் நிறைவேற்றுறதை பத்தி இல்லை, இந்த சொல்லியிருக்கக்கூடிய 3 விஷயத்தை தான் திரும்பி ஹைலைட் பண்றாங்க. அங்கே என்னன்னா, நிதிஷ்குமார்ங்கிற ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு செல்வாக்கு இருக்கிறது, அவரோடு சேர்ந்து மத்திய அரசை ஆளுக்கொண்ட பிஜேபிக்கும் ஒரு செல்வாக்கு இருக்குது. மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அவர் ஒரு தடவை கூட ஒரு எம்எல்ஏ கிடையாது. ஆமா, சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது. 10 தடவை இருக்காரு, மேலவை மட்டும்தான். ஆமா, மேல இருந்து தான் வந்திருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவருடைய முக்கியமான ஸ்கீம் பீகாரை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு கிடைத்த செய்திகளும் நாங்கள் அந்த கள ஆய்வில் செய்யும்போது, இந்த மது ஒழிப்புங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான. ஏன்னா பேக்வேர்டு ஏரியாவில் நீங்கள் சொல்லக்கூடிய கல்வியில் ரொம்ப பின்தங்கிய மாநிலம், அவர்கள் எந்த இதுக்கு வேணாலும் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்குவாங்க. அந்த இடத்துல ஒரு மனிதர் வந்து உறுதியாக நின்று மதுவினால் வரக்கூடிய வருமானம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி, அப்போ இந்த 10,000 ரூபாய் ஸ்கீமே எவ்வளோ பெரிய நெருக்கடியில் அவர் கொடுத்துருக்கணும். ஏன்னா கவர்மெண்ட் இப்போ நம்மளை மாதிரி ஒரு செழுமையான ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் கிடையாது. அதுக்கு கூட சொன்னாங்க, நீங்கள் அங்கே நிதி அதிகமாக கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ எந்த ஒரு குழந்தை வீக்காக இருக்குன்னா அந்த குழந்தைக்கு தான் ஊட்டச்சத்து வேணும், விட்டாமின் அதிகமாக வேணும். அந்த மாதிரி பார்த்து தான் இந்திய அளவில் கொடுத்துட்ருக்காங்க. அதையுமே இவங்க குறை சொன்னாங்க, நாங்கள் அதிகமாக ஜிஎஸ்டி கட்டுறோம், எங்களை விட்டு நீங்கள் அவங்களுக்கு ஃபண்ட் அதிகமாக கொடுக்குறீங்க அப்படிலாம் சொன்னாங்க. பட் இது எல்லாமே மத்திய அரசை நோக்கி பிஜேபி ஆளுகின்றது என்பதற்காக இவர்கள் சுமத்தக்கூடிய குற்றச்சாட்டு. வெற்றி என்பது மக்களால் அளிக்கப்பட்ட தீர்ப்பு, அந்த வெற்றியை தலைவணங்கி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொண்டு உங்களுடைய பணிகளை தமிழ்நாட்டில் நீங்கள் ஒழுங்காக செஞ்சீங்கன்னா நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு யாருக்குங்கிறத மக்கள் தீர்மானிப்பார்கள். கண்டிப்பாக.
இப்போது பீகாரில் வெற்றி பெற்றிருக்கு. இதே நினைப்போட தமிழகத்தில் நீங்கள் 2026 தேர்தல்லையும் இதே பிரதிபலிப்பு இருக்குமா அப்படின்னு இருக்கும்னு நினச்சி பிஜேபி நினைக்கலாம். ஆனால் நடைமுறை சாத்தியம் இருக்கா? இல்லை, இது வந்து ஒரு ஸ்டேட்டோடைய மக்களுடைய மனநிலை வேற, அங்கே ஆளுகின்ற மாநில கட்சிகளுடைய நிலைமையை பொறுத்தது. தமிழ்நாட்டுடைய வரலாறு என்பது 2 திராவிட கட்சிகளுடைய கட்டுப்பாட்டில் தொடர்ந்து ஒரு 50-60 வருடமாக இருக்கக்கூடியது. இதில் பயணம் செய்யக்கூடியதான் தேசிய கட்சிகள், மற்ற உதிரி கட்சிகள் எல்லாமே. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இவர்கள் பரப்பி வரும் திராவிட சித்தாந்தம், திராவிட விஷயங்கள்னால என்னன்னா, பிஜேபி என்றால் மதவாத கட்சி, பிஜேபி என்றால் சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சி என்கிற ஒரு பொய் பிரச்சாரத்தை இவர்கள் வந்து மக்கள் மனதிலே விதைத்திருக்கிறாங்க. அப்புறம் இந்துத்துவா கொள்கையை தான் அவங்க பேசுவாங்க, வேறு எந்த டெவலப்மெண்ட்ஸும் அவங்க கொடுத்ததே கிடையாதுங்கிறாங்க. இவ்வளவு டெவலப்மெண்ட்ஸும் கொடுத்தது பிஜேபி. மத்திய அரசு கொடுக்காம எதுவும் மாநில அரசு இயங்க முடியாது. ஏன்னா எல்லாமே இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம சென்னையோடைய மெட்ரோ திட்டமே இவங்க பண்ணுறேன்னு சொல்லி பண்ண முடியாமல் போய் திரும்பி ரீஅசைன்மெண்ட்டில் இவ்வளோ டிலே ஆனது. ஆனால் அதை மறைச்சிட்டாங்க. 6000 கோடி உள்ளது திரும்பி வாங்கி தான் பண்ணாங்க. அது மத்திய அரசு அதுலேயே அது மெட்ரோலேயே மத்திய அரசு சரியாக பணம் கொடுக்குறதில்ல. 2 பேரும் ஷேர் தான் இல்லையா? இது மாநில அரசு எடுத்து நடத்துதுன்னு சொல்லி சார், மாநில அரசு இதுக்கு அழுத்தம் கொடுத்து வாங்கணும். நீங்கள் உட்காந்து சண்டை போட்டுட்டு கூடாது. ஸ்கீம்ஸ் வந்து மக்களுக்காக. ஆனால் மெட்ரோவுக்கு வந்து மெட்ரோவில் வந்து மாநில அரசோட பங்கு தான் அதிகமாக இருக்குது. இப்போ ஏன் அப்படின்னா ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணி தரல. அது உண்மை. பணம் வந்து இவங்க முதல்ல வேண்டான்னாங்க, நாங்களே பண்ணிக்கிறோம், எங்களுடைய ஓன் ஸ்டேட் இதில் பண்ணிக்கிறோம். மக்கள் நினைப்பாங்க மெட்ரோன்னு எல்லாமே மத்திய அரசாங்கம் செய்யறதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது கிடையாது. மாநில அரசாங்கம் அரசுடைய பங்களிப்பு அதில் இருக்குது. பட் அதை வந்து இவங்க டைம் தாழ்த்தி சொன்னாங்க. அதனால தான் இந்த டிலே. அதை வந்து நாங்களே பண்ணிக்கிறோம் ஃபுல்லாக ஃபண்டிங் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் திரும்பி 6000 கோடி நிதியமைச்சர்கிட்ட பேசி வாங்கினாங்க. தமிழ்நாட்டு அரசியல் என்பது இப்போ வந்து எப்படி இருக்குதுன்னா, மக்கள் வந்து எந்த பக்கம் அப்படிங்கிறத வந்து திமுகவால் தீர்மானிக்க முடியல. ஏன்னா திமுக கொடுத்த வாக்குறுதிகள் வந்து மக்கள்கிட்ட நிறைவேற்றப்படலை. அது வந்து மக்களுக்கும் தெரியும், ஆளுகின்ற திமுகவுக்கு தெரியும், எதிர்க்கட்சி. இவர்கள் வந்து இப்போ எதிர்க்கட்சிகள் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன? ஒன்றுமே கிடையாது. பிஜேபி மேலே திருப்பி இவங்க சொல்கிறது மதவாத கட்சி, சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சிங்கிறத தவிர வேறு என்ன குற்றச்சாட்டு ஆளுகின்ற பிஜேபி மேலே வைக்க முடியும்? பிஜேபி உள்ளே வந்துடும்னா பிஜேபி ஒரு நேஷ்னல் பார்ட்டி, அது எங்கே வேணாலும் நிற்கலாம். தமிழ்நாட்டில் வந்து அவர்களுடைய வேர் ஊருன்னா இல்லை, அவங்க வந்துடக்கூடாதுன்னா ஏன் வரக்கூடாதுன்னு ஒரு கேள்வி இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்கள், அப்போ இந்தியா ஃபுல்லாக சிறுபான்மையினர் இல்லையா? அவர்களுக்கெல்லாம் எங்கேயாவது பிரச்சனை வந்திருக்குதா? தவறு எங்கே நடந்தாலும், தவறு யார் செய்தாலும் தட்டி கேட்க வேண்டியது அந்த மாநில அரசும் மத்திய அரசும் சேர்ந்தது தான் பண்ணணும். இவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்மளுடைய அதிகாரங்கள் பறிபோய்விடும். இனிமே போனால் இவங்க ஏற்கனவே இந்துத்துவாக்கு எதிராக இருக்கிறாங்க, இந்து மக்களுக்கு எதிராக இருக்காங்க, கோயிலை இடிச்சிட்டு இருக்கிறாங்க, பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நிறைய நடக்குது, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இப்படி பலதரப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்து இப்போ கடைசியாக கோயம்புத்தூர் நடந்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய வெறுப்புணர்ச்சியில் இருக்கிறாங்க. இதற்கு முன்பு 10 ஆண்டுகள் அதிமுக இருக்கும்போது நடக்காத நிகழ்வுகள், போதைப் பொருளுடைய பழக்கம் நிறைய இருக்குது. பழக்கங்கள் இருக்கும்போதும் பல்வேறு சட்ட சார் இவ்வளவு இல்லை. இந்த பர்சன்டேஜ் ஆஃப் இதை பாருங்க. ஒரு பொள்ளாச்சி சம்பவம் சார், ரைட்டு. இப்போ 63 பேர் 69 பேரை கள்ளக்குறிச்சியில் சாராயம் குடிச்சு செத்தாங்க, கள்ள சாராயம் குடிச்சு செத்தாங்க. 41 பேர் இப்போ வந்து கரூரில் இறந்து போயிருக்கிறாங்க. நீங்கள் ஒரு ஸ்டெர்லைட்டை நடந்ததை சொல்கிறீங்க, ஒரு பொள்ளாச்சி சம்பவத்தை சொல்றீங்க. இங்கே டெய்லி 100 நடக்குது. இப்போ கோயம்புத்தூர்ல நடந்தது என்ன சொல்றீங்க? கோயம்புத்தூர்ல நடந்ததுக்கு என்ன கேட்குறீங்க? நீங்க அந்த டயத்துக்கு போனீங்கன்னு கேட்குறீங்க. 41 பேர் செத்ததுக்கு கூட்டிட்டு வந்தவங்களை விட்டுட்டு யாருக்காக வந்தாங்க? சார், அரசாங்கத்திற்கு பொறுப்பு இருக்கிறது, அமைப்பாளர்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது. நாங்கள் அரசாங்கத்தை மட்டும் சொல்ல, அரசாங்கம்னு சொன்னால் அங்கே காவல்துறையுடைய நடவடிக்கைகளை கேட்குறோம். ஒரு கூட்டம் அதிகமாகுதுன்னா நீங்கள் தடியரை நடத்தி கலைப்பீங்களா இல்லையா? நிறைய பேசி விஜய் வந்துருவாரு நினைச்சீங்க, கடைசியில் விஜய் இவ்வளவு ஆதரிச்சு கடைசியில் சொல்றோம். விஜய் வந்து பிஜேபிக்கு ஏடிஎம்கேக்கு எதிரான போட்டியாளரே இல்ல, திமுகவுக்கு எதிரான போட்டியாளர் தான். ஆமா, இப்ப திமுகவுக்கு காங்கிரஸ் இல்ல. இப்ப நீங்க பாருங்க, காங்கிரஸ் வந்து விஜய் கூட போயிட்டாங்கன்னா அப்ப திமுக என்ன பண்ணுவாங்க? இவ்வளவு நாள் கூட்டணியில இருந்த நீங்க அப்ப போயிட்டீங்கன்னா அப்ப அவரை திட்டுவீங்களா? பிஜேபி என்ன பண்ணுவோம் நான் கேக்குறேன். காங்கிரஸ் ஒருவேளை விஜயோட போயிட்டாங்கன்னா நீங்க எதிர்பார்த்திருந்த விஜய் உங்களுக்கு கிடைக்கலன்னா விஜயை நாங்க வந்து கன்சிடரே பண்ணல. கன்சிடர் பண்ணாமலா தொடர்ந்து சார்? அது வந்து ஒரு தேர்தல் கூட்டணிங்கிறது எல்லா கட்சிகளோடையும் பேசுவோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு 500 ஓட்டு வச்சிருக்கக்கூடிய ஒரு ரிஜிஸ்டர்டு பார்ட்டி கூட கூட்டணி பேசத்தான் செய்வாங்க. இப்போ சிபிஐஎம்லாம் எத்தனை பேர் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கும் பேசுகிறாங்க இல்லையா? இது வந்து தேர்தல் கூட்டணிங்கிறது அந்த தேர்தல் சம்பந்தப்பட்டது. ஆனால் இவர்கள் முழுமையாக நம்பி இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளும் காங்கிரஸும் இவர்களோடு இருப்பார்களா இல்லையாங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. இவங்க தான் விஜயை பார்த்து பயப்படுறாங்களே தவிர டெய்லி பிஜேபியோ ஏடிஎம்கேயோ எங்கேயும் பேசலை. வந்தால் நாங்கள் சேர்த்துக்கிறோம், வரலன்னா எடுத்து போட்டு ஒரு ஆஃபர் கொடுத்தோங்கிறது எல்லாருமே உண்மையாக ஒத்துக்கத்தான் செய்கிறாங்க. அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. கொடி பறக்குதுன்னு சொல்கிறாரு. அப்படி ரொம்ப சார், அது கொடி யார் கொண்டு போனாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது.
யாரோ ஒருத்தர் கொண்டு போனாங்க ரைட்டுங்க கொடி பறக்குதுங்க நமக்கு சந்தோஷம் தாங்க அப்படிங்கிறாரு. அதுல என்ன தவறு இருக்கு? அப்படின்னு ஒரு சாதாரண ஒருத்தர் நாம் சொன்னேன்னு வச்சுங்களேன், பெரிய விஷயம் கிடையாது. ஒரு 1.5 கோடி தொண்டர், 1.5 கோடி 2 கோடி 20 லட்சம் தொண்டர்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, ஒரு முதலமைச்சரா இருந்தவர், அவ்வளவு பொதுச் அந்த செயலாளர் இடத்துல ஒரு 2 கொடியை பார்த்து சந்தோஷப்படுறாருன்னா அவர் எவ்வளவு இல்ல, வீக்கா இல்ல, இல்ல, இருக்காங்கன்னு ஒரு அப்படி கேள்வி இல்ல. வருது. நீங்க அப்படி ஏன்னா இல்ல. பிஜேபியோட அவங்களுக்கு இருக்கிறதுக்கே அவங்களுக்கு மனசு இல்லைன்ற மாதிரி ஒரு பல்வேறு இல்ல, இல்ல. அது வந்து தகவல்கள் வருது. இவங்களால் பரப்பப்படக்கூடிய வதந்திகள். ஐடி இடியை வச்சு அவங்க வந்து சரி, மிரட்டி கூட்டணி சரி, அப்படின்னா வச்சிருக்காங்க. டிஎம்கே ஐடி வச்சு மாற்ற முடியாதா? இவர்கள் மட்டும் உத்தமர்களா? அப்ப காங்கிரஸ் மிரட்டினாங்கல்ல, இல்ல, இப்பவுமே அதே இடி இப்பவுமே வச்சு. அப்ப காங்கிரஸ் மிரட்டினா ஒத்துப்பீங்க. இல்ல அது அவங்ககிட்ட தான் கேட்கணும். அதுதான் சொல்றேன். நீங்க இப்ப இருக்கிறவங்க கூட்டணியில வந்துட்டாங்க. இப்ப ம். கூட்டணியில இருக்கறனால அதை பத்தி நீங்க பேச மாட்டீங்க. கொடி பறந்ததுங்கிறது ஒரு கூட்டத்துல 2 கொடி பறந்தது. அதை யாரு கொண்டு வந்தாங்கன்னு தெரியாது. ரைட்டுங்க, நம்ம கூட்டத்துல ஒரு கொடி பறக்குது, சந்தோஷம் வந்தா. அது வந்து இயல்பான ஒரு பேச்சு. இல்ல அந்த அளவுக்கு எதிர்பார்த்து இருந்தீங்கன்னு இல்ல, சொல்ல எதிர்பார்ப்புங்கிறது சார், தேர்தல் கூட்டணிங்கிறது வந்து இன்னைக்கு அவங்களுடைய நோக்கம் என்ன? விஜயோட ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி ஆயிட்டாங்க. இல்ல, இல்ல, இல்ல. தமிழிசை. திமுக எதிர்ப்புங்கிறது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கொள்கை. அது வந்து திமுகன்னு இல்ல. ஆளுங்கட்சியாக எந்த கட்சி இருந்தாலும் அந்த எதிர்ப்பலைங்கிறது தேர்தலுக்கு முன்னாடி இருக்கும். கண்டிப்பா. அப்போ ஒரே நோக்கம் என்ன? சீமானுக்கு என்ன நோக்கம்? இதே பாமகக்கு என்ன நோக்கம்? தேமுதிகக்கு என்ன நோக்கம்? எல்லாருக்குமே ஒரே நோக்கம் என்ன? ஆளுகின்ற கட்சிக்கு எதிரான வாக்குகளை நம்ம ஒன்றிணைக்க வேண்டும்னு. அந்த ஆஃபர்ல தான் இதை பேசியிருக்காங்களே தவிர, இதை வந்து ஒரு பெரிய விஷயமா நம்ம தூக்கிட்டு போக முடியாது. அது யாரா இருந்தாலும், இப்போ சீமான் கூட தான் விஜய் வருவார்னு முன்னாடி பேசினாரு. விஜய் வரலன்னொன்னா அவர் மாற்றி பேசுகிறாரு. இது வந்து தேர்தல் கூட்டணிங்கிறது வந்து அந்த தேர்தல் சம்மந்தப்பட்டது. பாமக முதல் நாள் வரைக்கும் சேராமல் இருந்தாங்க, அடுத்த நாள் சேர்ந்தாங்க, இப்போ இல்லைங்கிறாங்க. இதை வந்து எப்படி எடுத்துக்கணும்? அந்த தேர்தலோடு அது முடிஞ்சு போச்சு. தொடர்ந்து பயணம் பண்ணுறதுங்கிறது கிடையாது. இப்போ நாளைக்கு காங்கிரஸ் கொள்கை கூட்டணிலாம் கொள்கை வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருக்குது சார். இப்போ தமிழ் தேசியம் இவர் வந்து வேற ஒன்று சொல்லுவார். கொள்கைங்கிறதுலாம் வந்து நம்ம ரெண்டாவது பிரச்சனை. பட் நம்மளுடைய என்ன இன்னைக்கு தமிழ்நாட்டு தேர்தலில் முன்வைக்கப்படக்கூடிய முக்கியமான நோக்கம் என்ன? ஆளுகின்ற திமுக அரசுக்கு எதிரான அலை. அந்த அலையில் ஒன்றா இருக்கக்கூடிய ஒரே நோக்கத்தில் இருக்கவங்களே கூட்டணி சேர்க்கணுங்கிறதுக்காக தான் பேசுகிறாங்களே தவிர, இப்போ நாளைக்கு இந்த கூட்டணி மாறினால் அப்போ திமுக என்ன பேசுவாங்க? இதே காங்கிரஸ் வந்து வெளியில் போயிட்டாங்கன்னு வச்சுங்க, ஒரு இது இருக்குது. அப்போ காங்கிரஸை விமர்சனம் செய்வார்கள் இல்லையா? இப்போவே காங்கிரஸ் வந்து நிறைய விமர்சனம். இப்போவே அவர் செல்வ பெருந்தகை வல்லக்கோட்டை முருகன் கோயிலில் உள்ள விடலைங்கிறத நம்மளே பேசியிருக்கோம். காங்கிரஸோடைய முக்கிய தலைவர், மாநில தலைவர், அவரே உள்ளன்னு சொல்லி பேசியிருக்கிறோம். ஸோ இது எல்லாமே அதிருப்தி இருக்கு. சம்பரம்பாக்கம் ஏறி எல்லா இடத்துலையும் என்ன ஏன் கூப்பிடலன்னு கேட்குறாரு அவர். ஸோ இது வந்து இதெல்லாம் கடந்தது தான் அந்த கூட்டணிங்கிறது. அந்த கூட்டணி தர்மம்ங்கிறது என்ன? அந்த எலெக்ஷனுடைய கண்டென்ட் தான். அதனால இந்த கட்சியெல்லாம் மெர்ஜ் ஆகியோ ஒரே கொள்கையில் இருக்காங்கன்னா அர்த்தமே கிடையாது. இது கண்டிப்பாக பார்ப்போம். 2026 தேர்தல் எப்படி நெருங்கும் போது உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை பற்றி நம்ம கண்டிப்பாக மீண்டும் பேசுவோம். தமிழக அரசியல் சூழல் மற்றும் பீகார் தேர்தலுடைய வெற்றி எப்படி நடந்தது, இது போன்ற பல்வேறு எங்களுக்கு பதிலளித்தீர்கள். மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி. வணக்கம்.